2 நாள் கடந்ததும் நாம் எல்லாரும் எதிர்பார்த்துட்ருக்கிற விநாயகர் சதுர்த்தி தினம்ங்க. அன்றைய தினம் நம்மள பல பேரும் களிமண் பிள்ளையார் வாங்கி வச்சு வழிபாடு செய்வோம். களிமண் பிள்ளையார் வாங்கி வைத்து வழிபாடு செய்தாலுமே கூட இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற மஞ்சள் பொடியை வச்சு பிள்ளையார் பிடித்து அவரோடு சேர்த்து வைத்து வழிபாடு செய்வது இன்னும் விசேஷங்க. செம்பருத்தி இலை அல்லது வெற்றிலை இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு இலை, செம்பருத்தி இலை கிடைத்த இன்னும் கூடுதல் பலன். அதன் மேலே பிள்ளையாரை பிடிச்சு வச்சு இருத்தி வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லதுங்க. பிள்ளையார் பிடித்து வைத்து வழிபாடு செய்கிறது நிறைய பேர் செய்வாங்க. ஆனாலுமே அவருக்கு பூக்கள் அருகம்புல்னு சாத்துறத அப்படியே அவருடைய இந்த தலை உச்சியிலேயே எடுத்துகிட்டு போய் அதை அப்படியே குத்தி விட்டுருவாங்க. அந்த மாதிரி குத்தாதீங்க. நாமளே பிள்ளையாரை பின்னம் பண்ண மாதிரி ஆயிரும். தனியாக கொஞ்சம் மஞ்சளை சின்னதாக உருட்டி அவருடைய பின்பக்கமாக அதை கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் பூக்கள் அருகம்புல்னு அதை குத்தி வச்சு அவருக்கு பூக்கள் சாற்றலாம். ரெண்டாவது, களிமண் பிள்ளையாரை 3வது நாள் விசர்ஜனம் பண்ணுவாங்க. 3வது நாள் 5வது நாள்னு அவங்கவுங்க வசதிக்கேற்ப வீட்டில் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு விசர்ஜனம் பண்ணலாம். பிள்ளையாரை 3 நாள் அல்லது 5 நாள்னு வீட்டில் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு கடல், ஏரி, குளம் இந்த மாதிரி இடங்களில் விசர்ஜனம் பண்ணுறது வழக்கம். நமக்கு அந்த மாதிரி விசர்ஜனம் பண்ண முடியாத பட்சத்தில் நமக்கு எதுவும் பக்கத்தில் இல்லைன்னா நாம் நம்ம தெருக்களில் இருக்கிற கோவில்களில் கொண்டு போய் வைக்கலாம். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நிறைய இடங்களில் பெரிய பிள்ளையார் வைத்து வழிபடுவாங்க. அவங்க கொண்டு போய் விசர்ஜனம் பண்ணுற அன்றைக்கே நம்ம பிள்ளையாரையும் கொண்டு போய் விசர்ஜனம் பண்ணிடுவாங்க. அதில் தவறொன்றும் இல்லை. நம்ம வீட்டிலேருந்து செஞ்சு வைக்கிற இந்த மஞ்சள் பிள்ளையாரை மட்டும் அந்த மாதிரி கொண்டு போய் எங்கேயும் வச்சிடாதீங்க. இவரை நாமளே ஒரு சுத்தமான பாத்திரத்தில் தண்ணியை எடுத்துக்கிட்டு அதில் இந்த மஞ்சள் பிள்ளையாரை உள்ளே வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா கரைஞ்சி வந்துடுவார். அந்த தண்ணியை வீடு முழுக்க வாசல் நம்ம மேலேயும் கொஞ்சம் தெளிச்சிக்கிட்டு அதுக்கு பிறகு மீதி இருக்கிற தண்ணியை செடிகளுக்கு எடுத்துகிட்டு போய் ஊற்றிடலாம், அந்த மண்ணில் ஊற்றிடலாம். இது ரொம்ப நல்லதுங்க. இது களிமண் பிள்ளையாரை என்றைக்கு விசர்ஜனம் பண்ணுறோமோ அதே நாளில் அதே நேரத்துலேயே இவரையும் நம்ம விசர்ஜனம் பண்ணி நம்ம வீடு வாசல்னு தெளிச்சிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால அவருடைய அருள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய பேர் இந்த மாதிரி பிடிச்சு வைக்கிற மஞ்சள் பிள்ளையாரை நாம் பூஜை அறை குப்பையோடு சேர்த்து இதையும் வெளியேற்றிடுவாங்க. அந்த மாதிரி செய்யாதீங்க. இவரையும் தனியாக ஒரு தண்ணியில் விசர்ஜனம் பண்ணி வீடு முழுக்க தெளிச்சிட்டு நம்ம மேலேயும் கொஞ்சம் தெளிச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப விசேஷம். இது கண்டிப்பாக இதை செய்யுங்க.